जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, மாதா பிதா குரு துணை கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாசத்துல எப்படி இருக்கும் சுவாமி? இப்போ நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்றது இருக்கு. ராசி பலன்கள்லேயே பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்கள் பார்க்குறோம், மாத ராசி பலன்கள் பார்க்குறோம். எதனால மாத ராசி பலன்கள்? இப்போ ஜூலை மாத ராசி பலன்கள்ல 12 ராசிக்கு, மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு என்னென்ன விஷயம் கன்ஃபார்மாக நடக்கும், ஆணித்தரமாக சொல்லலாம். இதெல்லாம் உனக்கு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கும், நடக்காது, இப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவான ஜாதகம் தான் இருந்தாலும் சில பேருக்கு இது அப்படியே சில பேருக்கு பழிக்கும். சுவாமி எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு இந்த சில ஜாதகங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அனுபவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஜூலை மாசத்துல அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு. அதிகமாக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல துறைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஒரு அமைப்பை தரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல உண்டு. இந்த ஜூலை மாசத்துல ஒண்ணு. ரெண்டாவது, மிகப்பெரிய ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீ விபத்து, ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தீ விபத்து ஏற்பட்டு அதனால சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள். அது இந்த பள்ளி குழந்தைகள் படிக்கிறாங்க, பள்ளி குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் வேனில் போகிறாங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க, மினி ஆட்டோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுடைய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனங்கள் வெளியில் இயக்கக்கூடியது, டூர் போடுறது, இதில் ஏதாவது ஒரு சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மேஜராக இல்லாட்டாலும் சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அது கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, ரெண்டாவது வேலை விஷயம், வேலை எதிர்பார்த்த வேலை விஷயங்கள், ரெண்டாவது ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஜூலை மாத ராசி பலன்களில் விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நடுவில் கூட என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னியா ராசி நேயர்களை, ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு இப்போ புதிய வாய்ப்புகள் வரத்துக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. புதிய வாய்ப்புகள் நிறையா வரும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா வருது. பயன்படுத்திக்கும். ஆனால் அதையும் யோசிச்சு பாரு, எப்படி சரியா இருக்குமா நமக்கு. இப்போ நான் கன்னியா ராசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் யோசிப்பேன், இப்போ இது வருது, இதை நம்ம செஞ்சால் இது நமக்கு நம்மளுடைய ஒர்க்குக்கு, நமக்கு ஜாப் ரிலேட்டடாக நம்மளோட விஷயத்துக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியும். ஸோ இது சரியா இருக்கு. அந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு வருது அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்க அதுக்கு கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வருது, வேலையில், தொழிலில் ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு மாற்றங்கள் வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பயன்படுத்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று. ரெண்டாவது, யாருக்கிட்டையும் கோபமாக பேசாதீங்க, எதையும் இழந்து விடாதீர்கள். ரொம்ப கோபமாக பேசி யாரையாவது இது பண்ணுறதோ இழக்கிறதோ சில விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து நிதானமாக செஞ்சிங்கனாலே சரியாக இருக்கும். கன்னியாராசி மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போனால் நிறைய கஷ்டங்கள் வரும். ஒரு 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 சரியான சூழ்நிலையில் போகாது. நீங்க ஒன்று தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். வாட்ஸ் ப்ரீ ரிட்டன் இஸ் நாட் ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கன்னிராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துருந்து பொறுமையாக செய்யுங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள், அதற்கான சில விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈகோ காரணமாக
பிரச்சனைகள் வந்து இதன் மூலமாக இடமாற்றம் பிரச்சனைகள், அஜாக்கிரதையினால இடமாற்றங்கள் பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கலகம் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல கலகம் ஏற்படும். இவன் அதை சொல்லிட்டான். ஆபீஸ் பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்த அரசியல் செய்வார்கள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வீடு மாற்றம் அல்லது புதிய சொத்து தொடர்பான முயற்சி வெற்றி பெறும். ஆன்மீக பயணம் மற்றும் மன அமைதியில் உங்கள் ஆலோசனை பலர் மதிக்க தொடங்குவார்கள். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய பிரச்சனைகளையும் உங்கள் பொறுப்பாக ஏற்காதீர்கள். ஸோ பார்த்துக்கோங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அதிகமாக உங்களுடைய நல்ல வாய்ப்பை தவற விடாதீர்கள். ஸோ என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாங்கிறத பாருங்க. உறவினர்களிடம் பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. என்ன செய்யணும், ஒரு சில விஷயத்துல என்ன பண்ணணும்ன்றது பார்த்து, குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள் விஷயத்துல சீட்டு போடுறது, சீட்டு பணம், பண விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. அதே போல தெளிவாக எந்த ஒரு முடிவும் எடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. தெளிவா எடுங்க. தெளிவா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு. அதே போல அடுத்ததா வந்து உங்கள் ஆலோசனையை சிலர் கேட்க முன் வருவார்கள். இப்ப என்னப்பா இப்படி செய்யலாமாப்பா, இப்படி செய்ய உங்களால முடிஞ்சா வழி சொல்லுங்க, முடியலையா விட்டுருங்க. சொல்லி செய்யற மாதிரி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அது மாதிரி நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்துல தெளிவா இருங்க. என்ன செய்யணும், என்ன பண்ணணும், தோன்னுவாங்க தரமாட்டாங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் கூட அப்படி இருக்கலாம். தரன்னுவாங்க தரமாட்டாங்க. ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கா. சிறிய தவறை மறைக்க பொய் சொல்ல வேண்டாம். அது பெரிய பிரச்சனையாக மாறலாம். நான் இப்ப சொன்ன வார்த்தைகள்லாம் அது உண்மையிலேயே அது வந்து ஒரு கோல்டன் வேர்ட்ஸா எடுத்துக்கோங்க. ஒரு சிறிய தவறை மறைக்க ஒரு பொய் சொன்னா அது பெரிய பிரச்சனையில கொண்டு விடும் சொன்னா கொண்டு விடும். கன்னியா ராசி. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீ பார்த்துக்கணும். அதே போல உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். வேலை மாற்றத்தில் முழு தகவல் இல்லாமல் முடிவு செய்யாதீர்கள். வேலை மாற போறியா மாறு. ஆனா எப்படி மாற போற, கரெக்டான பேப்பர்ஸ் வந்துருத்தா, எல்லாம் கரெக்ட் பண்ணி சைன் பண்ணிருக்காங்களா, எல்லாமே கரெக்டா இருக்கு, அப்புறமா நீ மாறுற சொல்லி அந்த தலைவலியே வச்சுக்க கூடாது. எப்போ மாறணும்னு நினைக்கிறோம் அந்த டைம் கரெக்டா மாறும். அப்போ உனக்கு எல்லாமே சக்சஸா இருக்கும். இந்த மாதம் நீங்கள் பேசும் ஒரு வார்த்தையை விட அமைதி உங்களுக்கு நிறைய சக்சஸ் கொடுக்கும். அதே போல வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஜூலை மாதம் உங்கள் அறிவு, பொறுமை, ஒழுக்கம் ஆகிய மூன்றும் சேர்த்து உங்களை நல்ல உயரத்துக்கு கொண்டு செல்லும். நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு போகும் பாசிட்டிவா. கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. அவங்க சண்டை போடுறாங்களா நீங்க விலகிருங்க, பரவாயில்ல. கொஞ்ச நாள் பேசாம இருந்தா கூட அவங்களே திரும்ப வந்து பேசுவாங்க. பேசி திரும்ப சண்டை போடுறதை விட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. உங்கள் மதிப்பை அறிந்தவர்களிடம் பயணம் செய்ய தொடரும். உன்னை யார் மதிக்கிறாங்களோ அவங்களோட நீ போய்கிட்டே இரு. ஒரு இடத்துல உனக்கு சுயமரியாதை இல்லை, சில இடத்துல மரியாதை இல்லை, நீ போகாது. உன்னுடைய சுயமரியாதை எங்கே குறைக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு நீ போகாது. என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது கரெக்டா பாரு. விநாயகர் வழிபாடு நிறைய பண்ணு. இந்த மாதம் யாரையும் நம்ப வேண்டாம், யாரை விளக்க வேண்டும் என்பதை காலம் உங்களுக்கு கற்றுத்தரும். இனி நீ யாருக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறது காலம் உனக்கு கற்றுத்தரப்போகிறது. அதிரடி கவனமா. அவசரத்தை விட திட்டமிடலை தேர்வு செய்யவும். வெற்றி உங்களை தேடி வரும். மரியாதை நிரந்தரமாக உங்களுடன் இருக்கும். இதுதான் இந்த ராசி பலனான முக்கியமான ஒரு விஷயங்கள். நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்றதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? சுபம்.